வணக்கம் நண்பர்களே, இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட் 7 அப்படிங்கிற ஃபோனை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த ஃபோனில் இருக்கிற என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 2-3 நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் இதில் என்னென்ன எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் வர ஃபோன் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கையில் இருக்கிறது 4GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு வேரியன்ட். இந்த வீடியோ நம்ம லான்ச்சுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணதுனால அதோட பிரைஸ் என்னங்கிறது தெரியல. பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சவொடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு 18 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான ஒரு TPU கேஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாக்ஸில் வழக்கமாக என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கு. இப்போ இந்த ஃபோன் மேலே இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் 6.95 இன்ச்சில் HD+ சப்போர்ட் பண்ணக்கூடிய IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு வரும்போது MediaTek G70 SoC கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய 4 கேமரா கொண்ட ஒரு குவாட் கேமரா செட்டப் ரியர் சைடுல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல 16 மெகாபிக்சல்ல ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. சைடு மவுண்டடா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டுயல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. DDS ஆடியோவும் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஃபோன் Android 10ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிளஸ்னு வரும்போது முதல்ல நம்ம சொல்லக்கூடியது இதுல இருக்கிற MediaTek G70 ப்ராசஸர். ஆக்டா-கோர் ப்ராசஸர். நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். ஏற்கனவே Realme-யோட C3 அப்புறம் Narzo 10 சீரிஸ் இதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு கேமிங் ப்ராசஸர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். டே டு டே யூஸ் பண்ணும்போதும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தருது. அது மாதிரி நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி, இல்ல வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ணாலும் சரி, பெரிய லெவல்ல லாக் பிரச்சனை வந்து கிடையாது. ரொம்ப வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. அடுத்ததாக இருக்கிற டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.95 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. 6.95 இன்ச் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு டேப்லெட் சைஸ், ஒரு 7 இன்ச் டேப்லெட் சைஸில் வந்து இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து பாராட்டியாகணும். ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் டிஸ்பிளே மேலே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது அதோட பிரைட்னஸ் நல்லா இருக்குது, அதோட கலர்ஸ் நல்லா இருக்குது, அதே மாதிரி வீவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. அதே மாதிரி சன்லைட்டில் நம்ம பார்க்கும்போதும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதில் இருக்க கேமரா. இதில் வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. லோ லைட் கண்டிஷனில் கூட ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மேக்ரோ சென்சரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அதாவது 2 மெகாபிக்சல்ல ஒரு வீடியோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. செல்ஃபிக்காக 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. போர்ட்ரைட் மோட்ஸும் நல்லா வேலை செய்யுது. அடுத்ததாக அதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னு வரும்போது சைடு மவுண்டடா கொடுத்துருக்காங்க. அதோட அக்யூரசி மற்றும் ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக இருக்க பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹியூஜான பேட்டரின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 நாள் வந்து உங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். அதே இடத்துல நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து வரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த ஃபோனோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இதில் வந்து நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைன் இருக்குது. ஒரு கிளாஸ் பேக் மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது. பட் வந்து பிளாஸ்டிக்கில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கலர் கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் ஃப்ரண்ட் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பெசல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லாமல் ஓரளவுக்கு தின்னாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு DTS ஆடியோ ப்ராசஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டியூல் ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸும் வந்து இதில் நிறையா இருக்குது. அடுத்தது இந்த ஃபோனில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் வருவோம். மைனஸ் பாயிண்ட்ஸ்னு வரும்போது இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே. என்னப்பா டிஸ்பிளே ப்ளஸ்லையும் சொல்கிறேன் மைனஸ்லையும் சொல்கிறேன்னு கேட்கலாம். டிஸ்பிளே வந்து பெருசு அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ். பட் அதில் இருக்கிற அந்த ரிசொல்யூஷன் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு மைனஸ். ரிசொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD கூட அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதா கூட 720 பிக்சலில் தான் வந்து பார்க்க முடியும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது பெரிய அளவில் வித்தியாசம் தெரியலனா கூட ஒரு வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வித்தியாசம் வந்து தெரியும். இவ்வளோ அப்கிரேட் பண்ணுறவங்க ஃபுல் HDயும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து ஒரு சூப்பரான பேக்கேஜாக இருந்திருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு சூப்பரான மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பிளாட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பிளாட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் அவ்வளவு வருது. இதில் நிறைய பிளாட்வேர்ஸை நம்ம அன்இன்ஸ்டாலே பண்ண முடியல. ஸோ இது வந்து உண்மையிலே சொல்கிறேன், யூஸ் பண்ணும்பொழுது ஒரு எரிச்சலை கிளப்புற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. அதே மாதிரி உங்களோட UA இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக தெரிஞ்சால் கூட யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த UA வந்து ஒரு உருப்படாத UA அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற UA கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருந்திருக்கும். பிளாட்வேர் மற்றும் UA பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஒரு கண்டிப்பாக எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மைக்
மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். எவ்வளோ நாளாக தான் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டை கொடுத்து ஏமாற்றுவீங்க? டைப் சி கொடுக்குறதுக்கு என்னங்க செலவாக போகுது? டைப் சி கொடுத்துருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். மைக்ரோ யூஎஸ்பியை போயிட்டு எந்த காலத்தில் உள்ளதை போய்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு எப்பா 6000 ரூபா ஃபோன்லலாம் மைக்ரோ யூஎஸ்பி எடுத்துட்டாங்க. இன்னும் வந்து இதை மாற்றலை அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணுறது? அடுத்ததான் இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா செட்டப் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க அந்த குவாட் கேமரான்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஏமாத்துறதுக்காக தான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 48 மெகா பிக்சலில் ஒரு கேமரா இருக்குது, அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சிங்கு, மேக்ரோ, அப்புறம் அது இல்லாமல் ஒரு லோ லைட் வீடியோ கேமரா, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவையில்லாத ஒரு பில்டப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். வைட் ஆங்கிள் சென்சர் கூட இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வைட் ஆங்கிள் சென்சர் அவங்க யோசிக்கவே இல்லை. 4 கேமரா இருக்கணும், ஒரு பேருக்காண்டி 4 ஏதாவது ஒன்று அடிச்சு விட்றா அப்படிங்கிற மாதிரி 4 கேமரா செட்டப் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. மெயின் கேமரா ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் ஆனால் என்ன சென்சர், அது என்ன பிராண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணவே எங்கேயுமே கண்டும் பிடிக்க முடியல. உங்களுக்கு ஒரு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த அளவுக்கு அதில் ப்ளஸ் இருந்தது மைனஸ் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இன்னும் அந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபோனை பற்றி ஏதாவது நினச்சிங்கன்னா கூட அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.